செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். பல பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. ஆளில்லாத ரயில்வே கேட்டை தாண்ட வேன் முற்பட்ட போது அதன் மீது ரயில் மோதியதில் 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். இந்த விபத்தில் பல மாணவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. திருச்செந்தூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயில் ஆனது பள்ளி வேன் மீது மோதியதில் 3 பேர் பலியாக இருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதியதில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் தற்போது வரை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. ஆளில்லாத ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது பள்ளி வேன் மீது ரயில் மோதியதாகவும் கூறப்படுகிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயில் பள்ளி வேன் மீது மோதி இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் பலர் காயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயில் பள்ளி வேன் மீது மோதியதில் விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். பள்ளி மாணவர்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆளில்லாத கேட்டை தாண்ட முற்பட்ட போது பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. விபத்தில் 3 பேர் பலியாக இருப்பதாக தற்போது வரை செய்திகள் கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் பல பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்க முயன்றபோது பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. திருச்செந்தூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயிலானது மோதியிருப்பதாகவும் தற்போது வரை செய்திகளை பார்த்து வருகிறோம். விபத்தில் பள்ளி மாணவர்கள் பலர் காயமடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திருச்செந்தூரிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயிலானது பள்ளி வேன் மீது மோதியதில் 3 பேர் பலியாக இருக்கிறார்கள். பல பள்ளி மாணவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். ஆளில்லாத ரயில்வே கேட்டை தாண்ட முயன்றபோது பள்ளி வேன் மீது ரயில் மோதி இந்த விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த விபத்தில் 4 பேர் பலியாக இருப்பதாக தற்போதைய செய்திகள் வெளியாக இருக்கின்றன. கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த விபத்தில் 4 பேர் பலியாக இருப்பதாக கூறப்படுகிறது. முன்னதாக 3 பேர் பலியாக இருந்ததாக செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் தற்போது கூடுதலாக ஒருவர் பலியாக இருப்பதாக செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இடைகிறார் எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்து நடைபெற்றிருக்கிறது. செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற பள்ளி வேன் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளாயிருக்கிறது. ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதி கோர விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. விபத்தில் ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் தற்பொழுது மாணவர்கள் பலர் படுகாயம் அடைந்தது என முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த விபத்து குறித்து போலீஸ் காவல்துறையினர் விசாரணை என்பது மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விபத்தினால தற்பொழுது கடலூர் அருகே செம்மங்குப்பம் தனியார் பள்ளி உயிரிழப்பு என்பது மேலும் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக காலையில 2 நபர்கள் மாணவர்கள் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது உயிரிழப்பு 4ஆக அதிகரித்திருக்கிறது. திருச்செந்தூரில் இருந்து சென்னை வந்து கொண்டிருந்த ரயில் மோதியதாக முதற்கட்டமாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. கடலூர் அருகே செம்மங்குப்பத்தில் தனியார் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதி விபத்துக்குள்ளானது. முன்னதாக பலி எண்ணிக்கை 2ஆக இருந்த நிலையில் தற்பொழுது பலி எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கிறது. தற்போது வரைக்கும் 4 பேர் பலியாகி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் படுகாயமடைந்த மாணவர்களை அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில படுகாயமடைந்த மாணவர்களுக்கு சிகிச்சைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக உயிரிழப்பு 2ஆக இருந்த நிலையில் தற்பொழுது உயிரிழப்பு என்பது 4ஆக அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல படுகாயமடைந்த நபர்களுக்கு மருத்துவமனைகளில் கூடுதலான சிறப்பம்சம் அதாவது முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவ சிகிச்சைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல உயிரிழப்பு 4ஆக அதிகரித்திருக்கிறது. வெங்கட்ரமணன், தற்போது இந்த விபத்தில் காயமடைந்த பள்ளி மாணவர்கள் எங்கேயாவது அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களா? அது தொடர்பான விவரம் கிடைத்திருக்கிறதா?
நிச்சயமாக இப்ப மருத்துவமனையில படுகாயங்களோடு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் அவர்களுக்கு சிகிச்சை வழங்க மாவட்ட நிர்வாகம் ஒரு அறிவுறுத்தல்களை வழங்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பட்சத்துல மாணவர்களை அங்க இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைகள்ல அனுமதித்து அந்த சிகிச்சைகளை மேற்கொள்ளுமாறும் மாவட்ட நிர்வாக சார்பாக ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. என காலையிலேயே இந்த விபத்து நடைபெற்ற பொழுது உயிரிழப்பு 2ஆக செம்மங்குப்பம் அருகே குழந்தைகளுடன் சென்ற அந்த பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்துல உயிரிழப்பு 2ஆக அதிகரித்த நிலையில தற்பொழுது உயிரிழப்பு 4ஆக அதிகரித்திருக்கிறது. மருத்துவமனையில படுகாயங்களோடு சிகிச்சை பெற்று வரக்கூடிய மாணவர்கள் சிகிச்சை முறைகள் எந்த விதமான ஒரு தவறும் நடந்துவிடக்கூடாது. முன்னுரிமை அடிப்படையில படுகாயமடைந்த மாணவர்களுக்கும் இந்த வாகனத்துல பயணம் செய்த மற்ற நபர்களுக்கும் அந்த முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை வழங்க ஏற்கனவே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது.